அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 30/7/2024 ஆடி மாதத்தின் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க, குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க, நீங்கள் வேறு எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் காலை எழுந்ததும் முதலில் இதை எரித்து விட்டு பிறகு உங்கள் வழிபாட்டை தொடங்குங்கள். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னாலும் முதல்ல நிலைவாசல் சுத்தமாக இருக்கணும். நிலைவாசல் சுத்தமாக இருந்தால் தான் எந்த தெய்வமும் வீட்டுக்குள்ளேயே வரும். நிலைவாசலை முதல்ல சுத்தம் பண்ணிக்கோங்க. நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மாவிளை தோரணம் கட்டி நிலைவாசலில் உருளி பாத்திரம் வச்சு தண்ணீர் ஊற்றி பூக்களால் அலங்கரித்து இதை மாதிரி விஷயங்கள்லாம் எந்த வீட்டு நிலைவாசலில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் நிரந்தரமாக குடியிருக்கும். இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு சூட்சும தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வருகிற பஞ்சமி யாகம் பார்த்திங்கன்னா நாகபஞ்சமி யாகம் 9/8/2024 ஆடி வெள்ளியில் வரக்கூடிய அற்புதமான பஞ்சமி. இந்த பஞ்சமியை தவற விடாதீங்க. எப்பேற்பட்ட கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகார யாகம் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதே போல் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம், வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலை எழுந்ததும் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாந்திரிக சூற்றம். தாந்திரிகத்தை செய்யும்போது நம்பிக்கை ரொம்ப அவசியம். முதல்ல நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். நீங்கள் இதை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் செய்யலாம், குளித்த பிறகும் செய்யலாம். மொத்தத்தில் நீங்கள் காலையில் முதல்ல அதை செஞ்சிடணும். 3 கற்பூரம், பச்சை கற்பூரமாக இருந்தால் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் இல்லாத பட்சத்தில் ஆர்டினரி கற்பூரம் எடுத்துக்கோங்க. 3 பிரியாணி இலைகள். இது 2 மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவை. பழைய மண் தட்டு எடுத்துக்கோங்க, இல்லை பழைய கல் ஒன்று உங்கள் வீட்டில் கற்பூரம் பொறுத்துறது கல் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து இது நிலைவாசலில் முதல்ல பிரியாணி இலையை வச்சு அது மேலே கற்பூரத்தை வச்சு எரிச்சிருங்க. காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்தால் உங்களுக்கு தெய்வ வசியம் உண்டாகும். அதை போல் பணம், கொடுத்த பணம் திரும்பி வரும். நீங்கள் ஏமாந்த பணம் திரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பணம் மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சூட்சமமான ஒரு பரிகாரம் இது. தவறாமல் இதை செய்யுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு பற்றி அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இறைவனின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.